வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக் கவுண்டிங். ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, பிக்கர் சைஸ் 8.5 இன்ச்சஸ். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ஓகேவா? எஃப்என்டி அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் நியூமரிக் டிஸ்பிளே அப்படின்னு பேர். இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கிடைக்கிது, டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கிது. எந்த டிஸ்பிளே வந்தாலும் கண்டிப்பாக அதில் 7 செக்மெண்ட் மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா? இதில் நம்ம ஸ்பீடை கொஞ்சம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், ஓகேங்களா? இதில் இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு ஏற்கனவே ஃபர்தர் எஃப்என்டியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பிக்கர் சைஸு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 4 இன்ச் இருக்குது, 6.5 இருக்குது, 8.5 இந்த மாதிரிலாம் இருக்குது மார்க்கெட்டில். டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இது இப்போ ரெட் கலரில் இருக்குது, இன்னொன்று க்ரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர் இப்படிலாம் இருக்குது. இதில் மல்டி கலரில் வரக்கூடியது இருக்குது. இந்த டிஸ்பிளே எஃப்என்டி டிஸ்பிளே கம்பைனாக இருக்கும். கம்பைன் மீன்ஸ் இதெல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி, ஓகேவா? ஆக்சுவலாக விற்கிது மார்க்கெட்டில் இந்த மாதிரி கிடைக்கிது. இந்த மாதிரி மூணு எஃப்என்டி சேர்ந்த மாதிரி 4, 6, 8 இந்த மாதிரி நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி. ஏன்னா நமக்கே தெரியும், நமக்கு இந்த மாதிரி எஃப்என்டி டிஸ்பிளே எல்லாமே எங்கெங்கே வருது அப்படின்னு கேட்டால் பர்டிகுலராக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வருது, பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன் இல்லாத இடமே கிடையாது, ஓகேங்களா? இதில் வேகமாக நம்பர் குயிக்காக சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரீசெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போது இதில் நியூமரிக் நிறைய அப்ளிகேஷன். அதில் நமக்கு டெசிமல் நம்பர் வருதுன்னா வரும், இல்லையா எக்ஸா டெசிமல், ஆல்பாபேட்டிக், இல்லை அப்படின்னா நியூமரிக்கல், ஏதோ ஒரு நம்பர் வர வைக்க முடியும், இந்த டிஸ்பிளேயில் வர வைக்க முடியும். இதில் என்ன இருக்குது ஆக்சுவலாக கேட்டால், இதில் எல்இடி இருக்குது. மொத்தம் 8 எல்இடி இருக்குது இந்த குரூப்பில், ஒரு மாடுலில். பொதுவாக நம்ம 7 செக்மெண்ட் தான் சொல்ல போகிறோம், ஏன்னா அதில் டெசிமல் பாயிண்ட்டை நம்ம சொல்கிறதில்ல. இருந்தாலும் 8 எல்இடி இருக்குது. குரூப் ஆஃப் எல்இடிஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த குரூப் ஆஃப் எல்இடிஸை ஒளிர வைக்கணும், ஓகே, எலிமினேட் பண்ண வைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும், எல்இடி அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ளஸ்ஸுக்கு பாசிட்டிவும், கேத்தோடுக்கு நெகட்டிவ், தட் மீன்ஸ் நெகட்டிவ் கொடுத்த முடியும்னா அது எரியும், அந்த எல்இடி எரியும். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுற ஆர்டினரி எல்இடி இருந்தால் 1.5 வோல்ட் ஆப்ரேட்டிங்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெச்பி எல்இடிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அந்த குரூப் ஆஃப் எல்இடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ண வைக்கணும்னா மேனுவலாக ஒர்க் பண்ண வைக்கலாம். 7 செக்மெண்ட் இருக்குது. இந்த 7 செக்மெண்ட்டில் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிளாஸஸ் பார்த்துருக்கேன். இப்போ யாரோ நியூ கமர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்திருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 6 வீடியோ போட்டிருக்கேன். அதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு எஃப்என்டியை பற்றி தான் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது இது ஒரு மானிட்டராக ஒர்க் பண்ணும். அது வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி, ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு வேயிங் மிஷின், இண்டக்ஷன் ஸ்டவ், மைக்ரோ ஓவன், இல்லை குரூப் ஆஃப் டிஜிட்டல் டிஸ்பிளே, ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் கவுண்டர், இந்த மாதிரி நிறையா இதுலாம் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு ஒரு வோல்டா மீட்டர், ப்ரெஷர் சென்சார்ஸ், ஆல் சென்சார்ஸ்லேயும் இந்த மாதிரி டிஸ்பிளே வருது, ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பற்றிய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நியூ கமர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், அதில் எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நியூ கமர்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவா ஆல் செலக்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு செக்மெண்ட் பற்றி பாருங்கள், இதில் காமிச்சிருக்கேன். இதில் பாருங்கள், இதில் பேக் சைடு இருக்குது. இதுதான் பேக் சைடு. இந்த பேக் சைடில் என்ன இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இந்த பின்னு இருக்குது இந்த இடத்துல, அந்த மாதிரி பின் இருக்குது. மொத்தம் இங்கே ஒரு 5 பின், இங்கே ஒரு 5 பின், மொத்தம் 10 பின் இருக்குது. இந்த 10 பின்னுக்கும் கனெக்ஷன் கொடுத்தோம்னா இந்த செக்மெண்ட் ஒன்றா எரிய வைக்கலாம் மேனுவலாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு லெட்டர்ஸ் வரணும் அப்படின்னா 1, 2, 3 வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரூத் டேபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். லைக் திஸ். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுருக்கலாம். இப்போது ஏ வரணும் அப்படின்னா, அல்லது 1, 2, 3 எப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போது 1ன்னு ஒரு நம்பர் வரணும் அப்படின்னா பாருங்கள், இந்த 2 செக்மெண்ட்டும் எரியணும், ஒர்க் பண்ணணும். இந்த 2 செக்மெண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பிசி அப்படிங்கிற 2 செக்மெண்ட்டும் எரியணும். 2 செக்மெண்ட் தனியாக ஆன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி செக்மெண்ட்ஸை ஒளிர வைக்கிற மூலிமா, அந்த குரூப் ஆஃப் பேட்சஸ் எரிய வைக்கிற மூலிமா
நமக்கு லெட்டர்ஸை க்ரியேட் பண்ணலாம். மேனுவலாக பண்ண முடியுமானா ரொம்ப சிரமம், கஷ்டம். பண்ணலாம், கஷ்டம். ஏகப்பட்ட சுவிச்சஸ் வேணும். கிட்டத்தட்ட இங்கே இன்ட் லைன் கொடுத்துருக்கு இல்லையா, அதில் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். இல்லை கிட்டத்தட்ட ஒரு 40-45 சுவிச்சஸ் வச்சா தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த 1 2 3 4 அப்படின்னு கொண்டு வர முடியும். நடைமுறைக்கு சாத்தியமில்லை. இது எல்லாம் ரொம்ப சிம்பிள் வே பண்ணக்கூடியதுக்காக ஒரு ஐசியை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஐசி தான் 2 டைப் ஆஃப் ஐசி இருக்குது 2 கம்பெனியில், 4026 அண்ட் 4033. ஓகே, உங்களுக்கு எந்த ஐசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எது விலை கம்மியாக இருக்கோ வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐசியினுடைய கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, அந்த ஐசியோட கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குது, லைக் திஸ். இதுதான் கான்ஃபிகரேஷன். ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். சம்மன் நியூ கமர்ஸ் யாராக வந்தால் புரியணுங்கிறதுக்காக ஒன் செகண்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஐசி மொத்தம் 16 பின்னு, டியூயல் இன்லைன் பேக்கேஜ், பிளாஸ்டிக் பேக்கேஜ். இந்த ஐசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேஜ் ஜான்சன் டீகோட் கவுண்டர். ஓகேவா, இது டீகோடர் ப்ளஸ் கவுண்டர் ரெண்டுமே பண்ணோம். டீகோட் பண்ணோம், ஷார்ட்டஸ்ட் டீகோடிங் தான். இதில் இந்த ஐசியில் வந்து மொத்தம் 16 பின்னில் ஃபஸ்ட்டு பின் வந்து கிளாக் பல்ஸு. இந்த கிளாக் பல்ஸ் வந்துச்சுன்னா தான் அவுட்புட் வெளியே வரும். இந்த 7 செக்மெண்ட்டுக்கு வேணுங்கிற வோல்ட்டு இங்கிருந்தால் போகும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உள்ள ஒரு 7 செக்மெண்ட் பற்றி பாருங்கள். இதுதான் இப்போ ஒரு காமன் ஏனோடு. ஏன்னா நான் பார்க்க போகிறது இந்த 8.5 வந்து காமன் ஏனோடு பிக் சைஸ் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் காமன் ஏனோடு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்இடிஸ்னுடைய ஏனோடெல்லாம் ஒரு குரூப்பெல்லாம் ஒரு லைனில் இணைச்சிருப்பாங்க, கம்பைன் டுகெதர். அதை ப்ளஸில் கொடுத்துருவாங்க. இந்த கேத்தோடெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது கேத்தோடுக்கு நெகட்டிவ் கான்டாக்ட் கிடைக்கும் போது மட்டும் ஒளிரும். இப்போது இதுக்கு ப்ரெஷ் பண்ணோம்னா இந்த எல்இடி எரிஞ்சிச்சுன்னா இது ஒன்று மட்டும்தான் எரியும், ரிமைனிங்கெல்லாம் ஆஃபில் இருக்கும். இந்த எல்லா சுவிட்சஸையும் ஆன் பண்ணோம்னா எல்லா எல்இடி எரியும். ஓகேவா, இதுதான். இது எப்படி ஒரு டிஜிட்டலாக கொண்டுட்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சாதாரண ஆர்டினரி 1 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் திஸ். இது ரொம்ப சிம்பிள், பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் பார்த்தா ஒரு செக்மெண்ட்லேயும் ஒரு எல்இடி தான் இருக்கும். அதனால் ஒளிர வைக்கிறது ரொம்ப ஈஸி. சரி, பிக் சைஸ் டிஸ்பிளே வந்தால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அதில் வரக்கூடிய எல்இடிஸ்லாம் எப்படி இருக்குன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். 4 எல்இடி வந்து சீரீஸ் பண்ணியிருக்கோம். 4 எல்இடி சீரீஸ் பண்ணியிருக்கோம். இதை ஒர்க் பண்ண வைக்கணுன்னா இது கொஞ்சம் வோல்டேஜ் ஜாஸ்தி, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு எல்இடி எரி வைக்கணும்னா சாதாரண ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா 1.5 வோல்ட்டு, 4 எல்இடி எரினா 6 வோல்ட் வேணும். அது ஆர்டினரி எல்இடியாக இருந்தால். இதே ஹெச்பி எல்இடியாக இருந்தால் 12 வோல்ட் கொடுக்கணும் 4 எல்இடிக்கு. ஏன்னா ஒரு எல்இடியோட ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 3.2 3.4 மார்க்கெட்டில் கந்துட்டுருக்கு. அதை ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐசியிலேருந்து வரக்கூடிய பல்ஸ், நெகட்டிவ் பல்ஸு போதுமானதாக இருக்காது. அதனால் க்ளோ வந்து போதுமான வெளிச்சம் அதில் வராது. அது வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு டிரான்சிஸ்டரை ஆட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் எமிட்டர் எப்பவுமே ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், கிட்டத்தட்ட ஓப்பன் மாதிரி இருக்கும். பேஸுக்கு ஒரு நெக்லிஜிபிள் வோல்டேஜ் உள்ளே வந்தோடனே அந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகிறதுனால இந்த குரூப் ஆஃப் எல்இடிஸுக்கு நெகட்டிவ் கிடைக்கும். நெகட்டிவ் கிடைக்கிறதுனால அது ஒளிரும். இவ்வளோ தான், சிம்பிள். இது வந்து சீரீஸ் ஆஃப் எல்இடிஸ். இன்னொரு பாருங்களேன், இப்படி கூட அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இது வந்து பேரலெல்லாம் இருக்குது. 16 எல்இடி இருக்குது உள்ளுக்குள்ளே. ஓகேங்களா, அதாவது 4 சீரீஸ் பண்ணி பேரல் பண்ணியிருக்காங்க 16 எல்இடி. இந்த மாதிரி வந்தால் கூட நம்ம என்ன பண்ண முடியும், அந்த எல்இடி குரூப் ஆஃப் எல்இடிஸை ஒளிர வைக்க முடியும். பிக் சைஸ் டிஸ்பிளே நம்ம காமிச்சிருக்கோம். இன்னும் நிறைய கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் இன்னும் பெரிய சைஸில் 1 அடி 1.5 அடிக்கெல்லாம் டிஸ்பிளே இருக்குது. அந்த மாதிரி டிஸ்பிளே வரும்போது இந்த மாதிரி குரூப் ஆஃப் எல்இடிஸ் இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் நல்ல பெருசாக டிசைன் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அப்போது இந்த 16 எல்இடி எரியுது, அந்த இடத்துல 4 எல்இடி எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் பேஸுக்கு ஒரு நெக்லிஜிபிள் வோல்டேஜ் அல்லது ரிக்கர் வோல்ட் ஒரு 0.5 அரவுண்ட் கிடச்சிச்சின்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகிறதுனால இந்த குரூப் ஆஃப் எல்இடிஸை நம்ம ஒளிர வைக்க முடியும். ஓகேவா, அப்போது இந்த எஃப்என்டிக்குள்ளே, இந்த பிக் சைஸ் எஃப்என்டிக்குள்ளே எவ்வளோ எல்இடிஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்குறோம், கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஒரு எல்இடி உள்ளே பார்த்தீங்கன்னாவே அந்த எலக்ட்ரோட்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் எல்இடிஸ் தெரியுதுன்னா இதில் எப்படி இருக்கும், எவ்வளோ எல்இடி இருக்குன்னே தெரியாது. ஓகேவா, இன்னர் டயக்ராம், இன்னர் சர்க்யூட் டயக்ராம் நமக்கு கிடைக்காது, தெரியாது. பட் நம்மளால் உணர முடியும் அது எவ்வளோ கரண்ட் எடுக்குது
அப்படிங்கிற பொறுத்து எவ்வளோ வோல்ட் இண்டிவிஜுவலாக ஒரு செக்மெண்ட் எரியுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எல்இடி பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 12 வோல்ட் டிசி. ஓகேவா? இந்த ஒட்டுமொத்த சர்க்யூட் வேலை செய்யணுன்னா அதுக்கு ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 5 வோல்ட் டிசி. இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் 4026 ஐசியை வந்து லோயஸ்ட் வோல்ட்டு 5 வோல்ட்லேருந்து 18 வோல்ட் வரைக்கும் இது வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகே, இதனுடைய பின் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியதில்லை, கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஓகேவா? அதுக்காக இது கொடுத்துருக்கேன். அப்போது குரூப் ஆஃப் எல்இடிஸ் இருக்கும். அதனால் அதை ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் வேணும்னு கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுதான் சர்க்யூட். இதில் சர்க்யூட் உங்களுக்கு இருக்குது. இதில் இந்த டாட் எரியணும். இந்த டாட் எரியணும் மைனஸ் கிடைக்கணும். ஓகேவா? மைனஸ் கிடைச்சா இது ஒர்க் பண்ணும். இதை ஒட்டி ஒரு சர்க்யூட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சர்க்யூட்டு இப்போ பாருங்கள், ஏற்கனவே சொன்னதான் 4026 ஐசியோடைய பின் கான்ஃபிகரேஷன். இதில் பின் இருக்கு இல்லையா, அந்த 7 அவுட்புட்டும் செக்மெண்ட்டுக்கு போகிறது. 5ஆவது பின் வந்து கேரி அவுட். கேரி அவுட் அப்படின்னா இன்னொரு எஃப்என்டி ஆட் பண்ணிங்கன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு அடுத்த ஒரு ப்ராஜெக்டில் உங்களுக்கு அதை நான் காமிக்க போகிறேன். அடுத்தது இந்த பின் நம்பர் 3 and 4 ரிப்பிள் பிளாங்கிங் பல்ஸ் இன்புட் அவுட்புட். இது 8ஆவது பின் வந்து நெகட்டிவ், 16ஆவது பின் பாசிட்டிவ், 1ஆவது பின் தான் கிளாக் இன்புட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, இதில் வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து கவுண்ட் பண்ணணும். அது ரீசெட்டுக்கு இன்னொரு பேர் ரீஸ்டார்ட்னு கூட சொல்லலாம். அது 15ஆவது பின். லேம்ப் டெஸ்ட் அப்படிங்கிறது டோட்டல் ஒரு இன்டென்சிட்டி, அந்த டிஸ்பிளேயோட இன்டென்சிட்டி செக் பண்ணுறதுக்காக இந்த 14th பின்னை ஹை ஆர் நோ கொடுக்கறது மூலிமா நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தென் இப்போது ஒரு சர்க்யூட்டுக்குள்ளே பார்க்கலாம். இதுதான் நம்ம சர்க்யூட். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணியிருக்க ஒரு சர்க்யூட். இதுதான் இப்போ ஆக்சுவலாக பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், இது வந்து ஒரு எஃப்என்டி. அதுக்கு தேவையானது ஒரு 12 வோல்ட் டிசி கொடுத்துருக்கோம். 7805 ஒரு ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருக்கோம். இங்கே இன்புட்டில் கொடுக்குற 12 வோல்ட் இதில் வந்து 5 வோல்ட்டாக மாறிடும். இந்த 5 வோல்ட்டு தான் இந்த ஐசிக்கும் டிகோடருக்கும் என்கோடர் ரெண்டுக்கும் சேர்த்து 5 வோல்ட்டு. 555 வந்து இந்த இடத்துல ஆசிலேட்டராக யூஸ் பண்ணோம், அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டராக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு 5 வோல்ட் கிடச்சோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்இடி அம்ஜெரியும். இது வந்து பவர் ஆன் இண்டிகேட்டர். எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பவர் ஆன் இண்டிகேட்டரை நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்போ தான் சர்க்யூட்டில் இந்த 9 வோல்ட் கிளிப் ஒரு வேளை சரியாக கான்டாக்ட் ஆகலை, இல்லை வோல்ட்டு சரியாக உள்ளே போகலை அப்படின்னா நம்ம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அப்போ இந்த 1255 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1255 பல விதமாக பயன்படுத்தலாம். மோனோ பை அஸ்டேபிள் பண்ணலாம். இதில் வந்து அஸ்டேபிள் மோடு சர்க்யூட்டில் டிசைன் பண்ணியிருக்கு. இந்த 3ஆவது பின்னில் அவுட்புட்டினுடைய பல்ஸோட அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேரியபிள் ரெசிஸ்டருக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கூட்டி குறைக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிஸ்டர், இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டனுடைய டைமிங்கை பொறுத்து தான் இந்த பின் நம்பர் 3யோட அவுட்புட் இருக்கும். ஓகேவா? இதில் அவுட்புட் வருதலைன்னு பார்க்குறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் எல்இடி. ஓகே, அப்போது 1ஆவது பின்னுக்கு இந்த பல்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே இது கவுண்டிங் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 0 1 2 3 ஆரம்பித்து 0 மறுபடியும் 1 2 3 இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்க ரீசெட் நம்பர்னா க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ அவுட்புட் பல்ஸ் வருது இல்லையா, இதுலாம் வந்து ஒரு ரெசன்ஸ் கொடுத்துருக்கேன். நியர்லி 1K இன்ட்டு 7 ரெசிஸ்டர் கொடுத்து இந்த டிரான்சிஸ்டர் ட்ரைவ் பண்ணேன். இது ரிலீஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர் வந்து BC547 BC547 எனி என்பிஎன் டிரான்சிஸ்டர் கொடுத்தாலும் வேலை செய்யும். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்என்டி பிக்கராக இருந்தாவோ இல்லை அதிகபட்ச எல்இடி வச்சு நீங்கள் தனிப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாவோ நீங்கள் இந்த டிரான்சிஸ்டரை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது இந்த அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா இது என்ன செய்யும், வந்து இது காமன் ஏனோடு இல்லையா, அதனால் என்ன பண்ணும், கேத்தோடு கிடைச்சா ஒர்க் பண்ணும். நெகட்டிவ் பல்ஸ் வந்து இந்த டிரான்சிஸ்டர் நெகட்டிவ்லேயே கண்டக்ட் பண்ணும். இதெல்லாம் எமிட்டர். இந்த டிரான்சிஸ்டரோட இது ஃபுல்லாக எமிட்டர், மேலே இருக்கிறதால கலெக்டர், இதுக்கெல்லாம் பேஸ். ஓகே, அப்போ என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒர்க்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு 220 ஓம் ரெசிஸ்டன்ஸ் போட்டு நான் டாட்டு கொடுத்துருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் ப்ளஸ் வோல்ட் கொடுத்துருக்கேன். அது தவறு இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல டாட் வேணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் என்ன பண்ணலாம், டாட்டுக்கு வர லைனை ஒரு 220 ஓம்ஸ் போட்டு கிரவுண்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிட்டு இருக்கும். ஓகே,
இப்போது உங்களுக்கு ஒரு பிக் சைஸ் டிஸ்பிளே பற்றி நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். 1 செகண்ட் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்யூட்டில் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், தனியாக ஆசிலேட்டருக்கு ஒரு தனியாக ஒரு போர்டு. இதை நம்ம எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஸ்பிளே சைடில் ட்ரைவ் சர்க்யூட் இங்கே இருக்குது. இதில் 4026 ஐசி இருக்குது. இதில் 7 டிரான்சிஸ்டர் BC547 கொடுத்துருக்கேன். BC547 பேஸை ட்ரிகர் பண்ணதுக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இதை ஒர்க் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், எங்களுடைய சேனல் மூலிமா ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரைனிங்கில் செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, டிவி ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் இருக்குது, உங்களுக்கு UPS இன்வெர்ட்டர் ட்ரைனிங் இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் முதல்ல இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்ஜெக்டை பற்றி முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கோர்ஸை பற்றிய டீட்டெயில்ஸு வரும். ஆன்லைனில் கூட நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.